ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஸ்வீட் கார்னில் ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறேன். ஸ்வீட் கார்னை உதிர்த்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொதித்த பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த கார்னையும் போட்டிருக்கேன். இப்போ ஸ்வீட் கார்ன் வெந்துட்டு இதை தண்ணியிலேருந்து வடித்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நல்ல தண்ணி வடிஞ்ச பிறகு 2 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து கலந்து விட்டுருக்கேன். ஸ்வீட் கார்ன் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ இந்த எல்லா மாவும் சேர்த்ததுனால கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதையும் கலந்து விட்டுட்டேன். இனி இதை பொரித்து எடுக்கலாம். இங்கே அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு. எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் இந்த கார்னை போடணும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். பொரிக்கும்போது கவனமாக பொரிக்கணும். சில நேரங்களில் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கார்னை நல்ல மொறுமொறுப்பாக பொரித்து எடுத்துட்டேன். இதில் பொடியாக கட் பண்ணல ஒரு பெரிய வெங்காயமும் பாதி லெமனும் புளிஞ்சு விட்டுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிட்டு. பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த மழை காலத்தில் நீங்கள் செய்து கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. Oh